மடப்புரம் அஜித்குமார் கொலையில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், தற்போது சிபிஐ அதிகாரிகள் எந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர்? பாலா, மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரி இன்று காலை முதலே விசாரணையானது இந்த மடப்புரம் பகுதியில் தொடங்கியுள்ளனர். காலை முதல் அந்த உயிரிழந்த சம்பவத்தன்று நாள் முழுக்க தனிப்படை காவல்துறையினர் எங்கெங்கு அழைத்து சென்றார்கள் என்பது குறித்தும் விசாரணையானது தொடர்ச்சியாக சிபிஐ அதிகாரிகள் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக டீ கடைக்கு சென்றது, அவர் அஜித்குமாரின் வீட்டிற்கு உள்ளிட்ட இடங்களுக்கு சிபிஐ அதிகாரிகள் சென்று அங்கு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இறுதி கட்டமாக அஜித்குமார் உயிரிழந்த அந்த வீடியோ தாக்கப்பட்ட வீடியோ வெளியான இடத்தில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த மடப்புரம் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அந்த கோசாலை பகுதிதான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த இடத்தில் அஜித்குமார் தாக்கப்பட்ட வீடியோவை பார்த்து அந்த வீடியோவை எடுத்த சக்திஷ்குமார் உள்ளிட்டவர்களை அழைத்து சென்று இங்கு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அந்த தனிப்படை காவல்துறையினர் அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்திய அந்த பிளாஸ்டிக் பைப்பு போன்ற புதிதாக அந்த அதே தன்மை கொண்ட பிளாஸ்டிக் பைப்புகளை கொண்டு வரப்பட்டு அந்த பைப்புகளின் உறுதித்தன்மை இந்த பைப்பின் மூலமாக அடித்தால் மனிதர்கள் உயிரிழக்க முடியுமா என்பதும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதியில் அஜித்குமாரின் செப்பல் மற்றும் அவருக்காக கொடுக்கப்பட்ட தண்ணீர் பாட்டில் மற்றும் இரும்பு கம்பிகளையும் கைப்பற்றி சிபிஐ அதிகாரிகள் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக 1 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த சிபிஐ விசாரணையானது நடைபெற்று வரும் இந்த நிலையில் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நம்ம கூட பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் காட்சிப்படுத்தக்கூடிய இடத்தை சிபிஐ அதிகாரிகள் அங்கு அஜித்குமார் இருப்பது போன்று அமர்ந்து அந்த பிளாஸ்டிக் பைப்புகளால் தாக்கி எந்த அளவுக்கு இந்த தாக்குதல் இருக்கும், அதனால் காயம் ஏற்படுவதற்கு என்ன வழிகள் ஏற்படும் என்பது குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் தற்போது அந்த செய்முறை வடிவமானது காமிக்கப்பட்டு வருகிறது. அதே தன்மை கொண்ட அவர் தாக்கப்பட்ட அதே பைப்பின் தன்மை கொண்ட அந்த பைப்பை கொண்டு வரப்பட்டு அந்த மணல் மூட்டைகளில் தாக்கி அதோட தன்மைகளை சிபிஐ அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த உயிரிழந்த இடப்பட்ட சம்பவ இடத்தில் வீடியோவானது வெளியாகிய நிலையில் அந்த வீடியோ எடுக்கப்பட்டது எப்படி என்பது குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக சிபிஐ அதிகாரிகள் காலை முதலே அவர் சென்ற இடங்களில் இந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட வந்த நிலையில் தற்போது அந்த தாக்குதல் வீடியோ வெளியான இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் அந்த அஜித்குமார் அமர்ந்திருப்பது போன்று அமர்ந்து நின்று அந்த அதிகாரிகள் அதே தாக்கப்பட்ட பைப்பை வைத்து தாக்குவது போன்ற வடிவமைக்கப்பட்டு அந்த ஆய்வுகளை உட்படுத்தி அந்த பைப்பின் உறுதித்தன்மையும் அதனால் தாக்கினால் உயிரிழக்க முடியுமா என்பது குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ச்சியாக அவர் இறந்த பின்பு எங்கெல்லாம் கொண்டு செல்லப்பட்டார் என்பது குறித்தும் அந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்ய இருக்கின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.